ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓவலேஷன் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வந்து உடம்புல காட்டும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரெக்னெண்ட்டாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஓவலேஷன் அப்படின்றது ஒரு முக்கியமானது. ஓவலேஷன் அப்படின்றது ஓவரியிலேருந்து எக் ரிலீஸ் ஆகி ஒரு நாள் இல்லை 2 நாள் நம்மளோட டியூப்பில் வந்து வெயிட் பண்ணும். ஓவேரியன் டியூப் அந்த கனெக்ட் ஆகிருக்கும்ல, அந்த இடத்துல வந்து ஓவரியிலேருந்து வரக்கூடிய எக் வந்து அந்த டியூப்பில் வெயிட் பண்ணும். அந்த எக்கு கூட ஸ்பெர்ம் மீட் ஆனால் தான் பேபி ஃபார்ம் ஆகும். ஸ்பெர்ம் மீட் ஆகலைன்னா பேபி ஃபார்ம் ஆகாது. ஸோ இந்த ஓவலேஷன் அப்படின்றது நடக்கவே இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் நம்ம உடம்புல இருக்கும் அப்படின்றத பற்றி ஒன்றா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப காமனாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸை வச்சே நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் நமக்கு ஓவலேஷன் ஆகுதா இல்லையா அப்படின்னு. இப்போ பீரியட்ஸ் வந்து ஒரு 35 நாள், ஒரு 30லேருந்து 35 நாள் வச்சுக்கோங்க. இந்த 30லேருந்து 35 நாள், 28, 27 அந்த மாதிரி சிலருக்கு சீக்கிரம் வர்றதும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 35 நாளைக்குள்ளே உங்களுக்கு கரெக்டாக வருது எவ்ரி மந்த், லைக் அந்த வருஷம் ஃபுல்லாமே உங்களுக்கு 35ல் டான்னு கரெக்டாக வருது அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. 40 நாளைக்கு மேலே ஒரு 26, 36, 37 அப்படின்னா ஓவலேஷன் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. 39, 40, 42, 45 இந்த மாதிரி 40 நாள் ஒட்டிருச்சுனாலே 40 டேஸ் அண்டு 40 டேஸ்க்கு மேலே வந்துருச்சுனாலே உங்களுக்கு ஓவலேஷன் ஆகுதா அப்படின்றது ஒரு பெரிய டவுட் தான். ஓவலேஷன் ஷியூராக ஆகுது அப்படின்னு சொல்ல முடியாது. ஓவலேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வந்து 40 டேஸ் 45 டேஸ்லேயுமே ஓவலேஷன் ஆகும். பட் எல்லாருக்கும் அந்த மாதிரி ஆகாது. ஸோ 40 நாளைக்கு மேலே போயிருச்சு அப்படின்னாலே ஷியோராக உங்களுக்கு ஓவலேஷன் எவ்ரி மந்த் ஆகுமா அப்படின்றது ஒரு டவுட் தான். ஸோ 40 நாளைக்கு மேலே போயிடுச்சுனாலே உங்களுக்கு ஓவலேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பீரியட்ஸ் வந்து கரெக்டாக 3 to 4 டேஸ் 5 டேஸ்க்குள்ளே தான் பீரியட்ஸ் வந்து ஃப்ளோ வந்து இருக்கணும். இப்போ 2 நாள் தான் ப்ளீடிங் இருக்குது, 1 நாள் தான் ப்ளீடிங் இருக்குது, 2 நாள்லேயே எனக்கு சுத்தமாக ப்ளீடிங் நின்றுச்சு, ஒரே பேடு 2 பேடு தான் நான் யூஸ் பண்ணேன் அந்த பீரியட் சைக்கிள்கே, பகலில் ஒரு பேடு நைட் ஒரு பேடு, 2வது நாள் பகலில் ஒரு பேடு நைட் ஒரு பேடு, மொத்தமே 4 தான் யூஸ் பண்ணேன், 2 டேஸோடு எனக்கு கம்ப்ளீட்டாக நின்றுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ஓவலேஷன் ஆகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரியே ரொம்ப நாள் ப்ளீடிங் ஆகுது, 1 வாரத்துக்கு மேலே ப்ளீடிங் ஆகுது, ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படின்னாலும் உங்களுக்கு ஓவலேஷன் ஆகாமல் பீரியட்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெயினாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது பீரியட்ஸ் அப்போது ஹெவியான பெயின் வரதும் உங்களுக்கு ஓவலேஷன் ஆகாமல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கரெக்டான எக்கு க்ரோத் ஆகி கரெக்டாக எண்டோமெட்ரியம் வளர்ந்து கரெக்டான நல்ல பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஹெவியான பெயின் வந்து இருக்காது. அதிகப்படியான பொறுக்க முடியாமல் ரொம்ப வயிறு வலிக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஓவலேஷன் ஆகலை அப்படின்றதுக்குரிய ஒரு சிம்டம்ஸ் தான். அது நான் சொன்ன மாதிரி அந்த இரெகுலர் பீரியட்ஸ் 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வருது அப்படின்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பெயின் வந்து அதிகமாகவே இருக்கும், ஃப்ளோவும் அதிகமாக இருக்கும். காரணமாக அவங்களுக்கு ஓவலேஷன் நடக்கலை, கஷ்டப்பட்டு அந்த எண்டோமெட்ரியம் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வருது, உங்களுக்கு பீரியட்ஸ் வரக்கூடியதுக்கான ஹார்மோனும் உங்கள் உடம்புல இன்டியூஸ் ஆகலை. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஓவலேஷன் நடக்காமல் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு நமக்கு இருக்குது. நான் சொன்ன மாதிரி பீரியட் சைக்கிள் அண்டு பீரியட் ஃப்ளோ எவ்வளோ நாள் வருது, இது 2ஐயும் வச்சும் நம்ம ஓவலேஷன் ஆகுதா இல்லையான்றதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது போக உங்களுக்கு வந்து எக் ஒயிட் மாதிரி ஜெல்லி மாதிரி டிஸ்சார்ஜ் வரலை, மாதம் ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் டிஸ்சார்ஜ் வருது, இல்லைனா ஒரே மாதிரி ட்ரையாக இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு ஓவலேஷனில் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது. எந்த மாதிரி ஓவலேஷன் அப்போ பிரச்சனை ஓவலேஷன் அப்போது ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் முட்டை உடைக்கிறீங்கள, முட்டைகளில் வெள்ளைக்கல் இருக்குது பார்த்தீங்களா, ஜெல்லி மாதிரி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது அப்படின்னா தான் ஓவலேஷன் ஆகிருக்குன்னு அர்த்தம். அது வந்து ஒரு 2-3 நாள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், அந்த நாட்களில் ஓவலேஷன் ஆகிருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி எனக்கு வரவே இல்லை, எப்பயுமே ஒரே மாதிரியே எனக்கு ஒயிட்டாக வருது, எப்பயுமே எனக்கு ஒரே மாதிரி வருது அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் வரக்கூடிய இந்த ரொம்ப அதிகப்படியான ஆக்னே, ஃபேஸில் வந்து பிம்பிள், ஜாலைனில் வந்து பிம்பிள், ஹேர் ஃபால் வந்து இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு சைடு எஃபெக்ட் மாதிரி அது. ஸோ இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஓவலேஷன் ஆகிருக்க வாய்ப்பு வந்து கம்மி. ஸோ PCOS, PCOD இரெகுலர் பீரியட்ஸ்னால் வரக்கூடிய இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸோட சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. சடன் வெயிட் கெயின் ஆகுது, சடன் வெயிட் லாஸ் ஆகுது, உங்களுக்கு அதிகமான கிரேவிங்ஸ் இருக்குது, எப்பயுமே நீங்கள் டயர்ட் ஆகிற மாதிரியே இருக்கீங்க, எப்பயுமே பசிக்கிற மாதிரியே இருக்குது, சோர்வாகவே இருக்குது, நைட்டில் வந்து சரியாக தூக்கமே வர மாட்டேது, ரொம்ப ஓவர் திங்க் நெகட்டிவ் தாட்ஸாக இருக்குது அப்படின்னாலும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கும் கரெக்டாக ஓவலேஷன் வந்து நடக்காது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் ஆஃப் உங்களுக்கு ஆனோவலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவலேஷன் நடக்குது, ஆனோவலேஷன்னா ஓவலேஷன் நடக்கலை. ஸோ ஓவலேஷன் நடக்காததுக்கான சிம்டம்ஸ் தான் இதெல்லாம்.
இதெல்லாம் இருக்குது. ஆனால் 100% உங்களுக்கு ஓவலேஷன் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது நமக்கு ஸ்கேன் பார்த்தா தான் தெரியும். இப்போ நான் சொன்ன சிம்டம்ஸில் உங்களுக்கு ஒரு 2 சிம்டம்ஸ் 3 சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா டாக்டர் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி உங்களோட ஸ்கேன் பார்த்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குது, எக்கு வந்து நல்லா ஹெல்த்தாக இருக்கா அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் ஆகுது, எண்டோமெட்ரியமும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை கண்டுக்காமல் ட்ரை பண்ணலாம். ஒருவேளை கருமுட்டை வந்து நீர்க்கட்டி மாதிரி குட்டி குட்டியாக ஃபார்ம் ஆகிருக்கு, எண்டோமெட்ரியமும் க்ரோத் சரியாக இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஓவலேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அப்போ ஓவலேஷன் ஆகிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கணும், மெடிசன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அதை எடுக்கணும், கூடவே யோகா, எக்ஸசைஸ், ஹெல்தி எக்கு க்ரோத்துக்கு உரிய ஃபுட்டு இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கும். ஓவலேஷன் நடக்க வைக்கிறது ஒன்றும் குதிரை கொம்பு கிடையாது, அது ஒரு ட்ரிக் தான். அதை நீங்கள் பண்ணினீங்கன்னா அது நடக்கும். நம்ம ஒரு எக்ஸாமுக்கு எப்படி பாஸ் ஆகிறோம், எல்லோரும் போய் எக்ஸாமில் பாஸ் ஆக முடியாது. இதை நீ படித்தோம் அந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா நம்ம பாஸ் ஆக போகிறோம். அதே மாதிரி ஓவலேஷன் நடக்கலைன்னா அந்த ஓவலேஷன் நடக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா தான் எல்லாமே. விட்டமின் சி எடுக்கணும், விட்டமின் டி ஃபுட் எடுக்கணும், ஃபோலிக் ஃபுட் எடுக்கணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தேவை, சுகர் ஃபுட்டு அவாய்ட் பண்ணணும், நல்லா ஹெல்த்தியான ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மெயின்டைன் பண்ணணும். இது பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஓவலேஷன் நடந்து இம்ப்ளான்டேஷன் நடக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.